நாங்கள் இப்போ வந்து ஏர் ஷோ கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ட்ரெயினில் தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு எப்படிலாம் இங்கே வந்து ட்ரெயினில் போகலாம், டிக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் ஏர் ஷோக்கு போயிட்டு அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம ஏர் ஷோக்குள்ள போகலாமா? இப்போ வந்து நாங்கள் டப்ளின் 8ல் இருக்கோம். ஸோ டப்ளின் 8லேருந்து சிட்டி சென்டருக்கு வந்து போகணும். ஸோ அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நாங்கள் பஸ்ஸில் இது ப்ரிஃபர் பண்ணிட்டு பஸ்ஸில் தான் வந்து போயிட்டோம். இப்போ டாட் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டோம். இங்கே ட்ரெயின் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. டாட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஷனில் போயிட்டு நாங்கள் வந்து டிக்கெட்லாம் எடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம். ஸோ இதான் வந்து டாட் வண்டி. இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து ட்ராம் வண்டி, அப்புறம் டாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின். இப்ப ட்ராம் வண்டி அப்படிங்கிறது வந்து லோக்கல்குள்ள உள்ளூருக்குள்ள போறதுக்கு தான் வந்து இந்த ட்ராம் வண்டி. இந்த டாட் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கிற ஊர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி போறதுக்கு வந்து இந்த டாட்டு. அதாவது ஒரு 1 ஹார்க்குள்ள போறதுக்கு வந்து இந்த டாட்ட வந்து உபயோகப்படுத்துவாங்க. அப்புறம் ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் அந்த மாரி லாங் டிராவல் பண்றதுக்கு வந்து ட்ரெயின வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்ல ஓடுற வண்டிகள் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து போற இடத்தோட பெயர் என்ன அப்டின்னா, பிரே. இப்போ வந்து நாங்க டிக்கெட் எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து எடுக்கிறப்ப வந்து அடல்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா, €5.20 ஆச்சு. இப்ப எனக்கும் என் ஹப்பிக்கும் சேர்த்து வந்து €10.40 வந்து செலவாச்சு. இப்ப தாழ்னின்னு பார்க்குறப்ப அவளுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து டிக்கெட் கிடையாது. இப்போ நாங்க வந்து எடுத்தது வந்து அப் அண்ட் டவுனுக்கு வந்து சேர்த்து எடுத்துட்டோம். ஏன் அப்டின்னா, ரிட்டர்ன் வர்றப்போ வந்து ரொம்ப கூட்டம் வந்து ஓவர் ஆயிரும், ரஷ் ஆயிரும். அந்த காரணத்தினால நாங்க அப் அண்ட் டவுனுக்கு வந்து சேர்த்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க போற ஊர் பிரேன்னு சொன்னேன்ல. ஸோ ஃபுல்லா வந்து கடற்கரையில தான் வந்து எப்பவுமே ஏர் ஷோ வந்து நம்மளுக்கு நடக்குங்கிறது தெரியும். ஸோ இதான் வந்து அந்த கடற்கரை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நான் எங்க தூத்துக்குடி அளவுக்கு இல்ல. இருந்தாலும் வந்து ஓகே அந்த மாரி நல்லா தான் இருந்துச்சு. இங்க வந்து பெரிய பெரிய படகுகள் அந்த மாதிரி இல்ல. மீன்பிடி படகுகள்லாம் இருக்குல்ல. ஸோ சின்னதா போற மாரி, அந்த மாரி மீன்பிடி படகுகள் தான் வந்து இங்க இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த லீவுக்கு வந்து போட்டிங் போவாங்கல்ல. ஸோ அந்த மாரி சன்னி டைமா இருந்தது அப்டின்னா, இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கார்ல வந்து அந்த போட்ல எல்லாமே எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்து இங்க பிக்னிக் மாரி உட்காந்து போட்ல போறது, அந்த மாரி எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நாங்க போறப்ப வந்து நெறைய பேர் போயிட்டுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைனலா 45 நிமிஷம் டிராவலுக்கு அப்புறம் நாங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ பார்க்குறப்பவே உள்ளேருந்து வர்றப்பவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 மந்த்ஸ் ஆச்சு வந்து. ஸோ அதுக்கப்புறம் நான் கடல பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ள வந்துட்டோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாதா கோயில் திருவிழா, அதுக்கப்புறம் இந்த பொருட்காட்சிகள்லாம் போடுவாங்கல்ல. ஸோ கோவில் கொடையிலலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்க நெறைய வெரைட்டி ஆஃப் இருந்துச்சு. எப்படியுமே வந்து 20க்கு மேல வந்து ராட்னங்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க. பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே விளையாடலாம் அந்த மாரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து ஒரு அதாவது என்ன சொல்றது 1 1/2 ஹார்ஸ்க்கு மேல வந்து ஃபுல்லாவே சுத்திட்டு இருந்தோம். போய் வேடிக்கைலாம் நல்லா பார்த்துட்டு இருந்தோம். ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. நம்மளோட மைண்ட் வந்து எல்லாமே வந்து இந்தியன் ரூப்பீஸ்க்கு கால்குலேட் பண்றதுனால வந்து ரொம்ப அதிகமா தெரிஞ்சது. யூரோ பார்க்குறப்ப கம்மியா தான் இருந்தது. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா பார்த்துட்டோம். அடுத்து அகைன் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போலாம் அப்டின்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ராட்டினம் போனேன். அது இந்த கிளாக் ராட்டினம் சொல்லுவாங்க. ரொம்ப ஹைட் வரைக்கும் போகும்ல. ஸோ அந்த மாரி ராட்டினத்தில வந்து நான் வந்து ப்ளே பண்ணேன். தாலி வந்து நானும் வர்றேன் அப்டின்ட்டு இருந்தேன். ஸோ அதுல வந்து பெரியவங்க மட்டும் தான் போணும் அப்படிங்கிறதுனால நான் மட்டும் தான் போனேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து வேணாம் நான் வரல அப்படின்ட்டு அவங்க வரல. அப்புறம் தாழ்னி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தான்னு சொல்லிட்டு அவளையும் சரி ஓகே ஒரு ராட்டினத்துல ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பார்த்துட்டு இருந்தேன் எது வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி. அப்புறம் இங்க வந்து ஹாரன் ஹவுஸ் ராட்டினம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லைட் ஹவுஸ் ராட்டினம் அந்த மாரிலாம் நெறைய இருந்துச்சு. ரொம்பவே டிஃபரண்டானதும் நெறைய இருந்தது. அப்புறம் ஃபைனலா தாழ்னிய வந்து இந்த கார் ராட்டினத்துல போய் ஏத்தி உட்கார வச்சாச்சு. நீங்க அவளை நீங்க என்ன நினைச்சீங்க? குட்டிமா இங்க பாரு தானே
ஃபைனலா எல்லா ராட்டினமும் ஆடிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து இங்க பீச்ல வந்து உட்காந்தாச்சு. ஸோ நான் எதிர்பார்த்தது வந்து இந்த பீச் தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமா இருந்தது. நாங்க சீக்கிரம் வந்ததுனாலேயே வந்து இங்க வந்து கூட்டமே இல்ல. ரொம்ப அமைதியா தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அந்த அமைதிய வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க வர்றதுக்கே வந்து எல்லாத்தையும் சுத்தி முடிச்சுட்டு வர்றதுக்கே வந்து 1:00 1:30க்கு மேல ஆயிருச்சு. ஸோ லஞ்ச் டைம் அந்த டைம்க்கு வந்தாச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்க எங்க ஊர் ஒபரிலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அலை வந்து அப்படி அடிக்கும். பட் இங்க வந்து மைல்டா தான் அலை இருந்துச்சு. ரொம்ப அலையே இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ஆர்மி படகு எல்லாமே இங்க வந்து போட் எல்லாமே இங்கே நின்னுட்டு இருந்துச்சு. எல்லாமே செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடிக்கடி ஃபுல்லா வந்து ஹெலிகாப்டர் வேற போயிட்டே இருந்துச்சு சேஃப்டி பர்ப்பஸ்க்காக. ஃபைனலா வந்து அவளும் அவங்க அப்பாவும் வந்து சேர்ந்து அந்த என்ன சொல்றது? அந்த பீச் மண்ணெல்லாம் அள்ளி இந்த ஷேப்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ அத வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க முன்னாடியே வந்து ஓகே அவள எங்கேஜா வச்சுக்கணும். வெளியில எங்கேயும் போறதில்ல அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா சைட்ல இருந்து இந்த வட இந்தியால இருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. நெறைய இந்தியன்ஸ் இருந்தாங்க. ஸோ வட இந்தியால இருக்கிறவங்க எங்க பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்க 3 பிள்ளைங்களோட கூட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் பீச் திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்களா. ஸோ அவங்க கூட சேர்ந்து தான்லயும் விளையாட ஆரம்பிச்சுட்டா. போயிட்டு கடல்ல போய் ஒரு பெரிய பக்கெட் எடுத்துட்டு நான் தண்ணி மொக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இந்த குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தா. சரி ஓகே எப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்கிறது. ஸோ ஓகே நீ விளையாடு அப்படின்னு சொல்லி நாங்களுமே எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஸோ எங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விட அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ அவ பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தா. சட்டையெல்லாம் ஈரமா ஆக்கியாச்சு. எதுக்கும் பேரா ஒண்ணு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சட்டை எல்லாமே பேர் எடுத்து வச்சுட்டு தான் போனேன் ப்ரிப்பேரா. ஸோ ஃபைனலா அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து உட்காந்துட்டு அவளுக்கு அந்த விளையாட்டு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு, அடுத்து இங்க வந்துட்டா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்கார தம்பிய வேற வந்து புடிச்சுட்டா. ஸோ புடிச்சுட்டு அங்க உட்காந்துட்டு அந்த பசங்க கூடவும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தான். அவன் வேற வந்து மண்ண ஃபுல்லா நிரப்பிட்டு இருந்தானா, அதுக்குள்ள போய் மண் அள்ளி போட்டுருந்தேன். நாங்க நினைச்சோம் எதுவும் திட்டுவானோ அந்த மாரி நெனச்சோம். ஸோ பட் வந்து அவனும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து எடுத்துக்கிட்டு, தாலி கூட வந்து ரொம்ப ஹேப்பியா வந்து விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ ஃபைனலா லஞ்ச் டைம் வேற வந்துருச்சா, நான் ஆல்ரெடி வீட்லருந்தே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஸோ தாலிக்கும் சரி, எங்களுக்கும் சரி, நம்ம ஊர் பண்பாட வந்து மறக்கக்கூடாது இல்லையா? நம்ம எப்பவும் வெளிய போனா என்ன பண்ணுவோம்? லெமன் ரைஸு அதெல்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாரி தான் நாங்க ரெடி பண்ணி கொண்டு வந்தது. ஸோ தாலிக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸுக்கு சோளம், அப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேன் கேக், ஆப்பிள் பேன் கேக் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். எங்களுக்கு வந்தீங்கன்னா வடை, வெங்காய வடை, அப்புறம் வந்து லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி எல்லாமே செஞ்சு கொண்டு வந்துட்டேன். ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன். அங்க வந்து